ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூர் போகிறதுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னும் இந்த வயசில் என்னால் போக முடியுமா அப்படின்னு சொல்லி அதிகமான வயசோடவங்க நம்மளோட FB பேஜ்லையும் நம்மளோட யூடியூப்லையும் நம்மளோட டெலிகிராம் பேஜ்லையும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கான பதிலாக தான் இந்த வீடியோ. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் வெளிநாடு பற்றின தகவல்கள் வேலை வாய்ப்புகள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிங்கப்பூர் போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் வந்து ரொம்ப அதிகப்படுத்திட்டாங்க. ஏஜ் லிமிட் சிங்கப்பூரில் பிரச்சனை கிடையாது. 61 வயசு வரைக்கும் கூட சிங்கப்பூர் போகலாம். ஆனால் கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்ச வயசில் வந்து ஆள் எடுத்தால் தான் அவங்க அதிகமாக வேலை பார்ப்பாங்க. அதே மாதிரி வயசு அதிகமானவங்களை எடுத்தால் அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறதுனாலையும், அதே மாதிரி அவங்களுக்கு மெடிக்கல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனாலையும் வயசு கம்மியாக தான் எடுக்கிறாங்க. கம்பெனிகள் வந்து தனியாக ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஏஜ் லிமிட்டில் இருக்கவங்க மட்டும்தான் எடுக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒரு சில கம்பெனிகள் வந்து 38 வயசு வரைக்கும் தான் எடுக்கிறாங்க. ஒரு சில கம்பெனிகள் 45 வயசு வரைக்கும் எடுக்கிறாங்க. ஸோ கம்பெனிக்குன்னு ஒரு ரூல்ஸை கிரியேட் பண்ணி அந்த ரூல்ஸ்குள்ளே இருக்கிறவங்கள தான் வந்து எடுக்கிறாங்க. அதனால MOM வந்து 61 வயசு வரைக்குமே வர ஜூலைல இருந்து 61 வயசு வரைக்கும் உள்ளவங்க ஒர்க் பர்மிட்ல போலாங்கிற மாதிரி நியூ ரூல்ஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த ரூல்ஸ் படி எடுக்கிறது கிடையாது. நீங்க வெளிநாடு போகணும் அப்படின்னா ஃப்ரெஷரா வந்து நீங்க அதிக வயசுல போகணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அதே இது வயசு அதிகமானாலும் நீங்க சிங்கப்பூர் யூட்டர்னா இருந்தீங்க அப்படின்னா உங்களால போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.